வணக்கம். நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5 லட்சம் பட்டதாரிகள், அதாவது தங்களுடைய கல்லூரி படிப்பு முடித்து பட்டம் வாங்கி வேலை தேடும் களத்துக்கு வரக்கூடிய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 9.5 லட்சம். என்னதான் நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகியிருந்தாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்றது நம்ம எப்படி இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் இல்லை இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த 15 வருஷத்தில் 1500க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தில் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி போகும் பொழுது எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்டர்வியூ இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ அப்படின்றது பல பரிமாண மாற்றங்கள் பெற்று இருக்குங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ காலிங், ஃபோன் மூலிமா இன்டர்வியூ அப்படின்னு பல மாற்றங்கள் பெற்று இருக்கு. I am passed away in 2017 in VRDH College. Sorry? Passed away? Yes. ஸோ எந்த ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறதா இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இந்த இன்டர்வியூவோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அப்படின்றது நம்ம வந்து அந்த எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குதோ அந்த ஆஃபீஸ்க்கு போவோம். அங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர் நம்மளை டேரெக்டாக வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. இதில் தான் நம்மளை வந்து நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த இன்டர்வியூ அப்படின்றது ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே போகுங்க. இது ஒன்று. ரெண்டாவது வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலிமா கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூ. ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரையுமே நம்ம வந்து டேரெக்டாக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் ரிஃபைன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 200 ப்ரொஃபைல் வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் கால் பண்ணி அவங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் தானா அப்படின்றத வந்து ஒரு பேசிக்காக ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. இது இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய இன்னொரு வடிவம். இந்த ஃபோன் இன்டர்வியூ அப்படின்றது ஒரு பேசிக், அதாவது இது வந்து ஒரு ரிஃபைனிங் ப்ராசஸ் தான். இது ஆக்சுவல் இன்டர்வியூ கிடையாது. ஆனால் இதுலேயுமே நம்ம வந்து ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நடக்கும். மூணாவது ஆன்லைன் இன்டர்வியூ. இந்த ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்றது மோஸ்ட்லி ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கார் கேண்டிடேட்டு, இல்லை வந்து ஒரு ஃப்ரீலான்சர் என்கேஜ் பண்ணுறோம். அந்த மாதிரியான இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து இப்போ மோஸ்ட்லி ஆன்லைனில் ஜூம் மூலியமாகவும் கூகுள் மீட் மூலியமாகவும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நடக்குங்க. நாலாவது அசஸ்மெண்ட் சென்டர்ஸ். அசஸ்மெண்ட் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வாக்கின் இன்டர்வியூஸ் நடக்குங்க. ஒரு நாள் முழுக்க இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய கேண்டிடேட்ஸ், அதாவது 200லேருந்து 500 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் வாக்கின் மூலிமா இன்டர்வியூஸ் வருவாங்க. இதில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றது எம்ப்ளாயர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய கேண்டிடேட்ஸை ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான எஃபெக்டிவான ரிசோர்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் பயன்படும். நான் இப்போ சொன்ன எந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் இன்டர்வியூ, அது ஒரு ஆன்லைன் இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபிசிக்கலாக டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவாக இருக்கட்டும், ஃபோனில் கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்டர்வியூவாக இருக்கட்டும், எந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியம், அதாவது அதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றது அதிகரிக்கும். ஸோ எப்படியெல்லாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பார்க்கலாம். இந்த இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது 3 பேஸில் நடக்குங்க. ஒன்று நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்னொன்று இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அந்த தேதியில் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறமா. ஸோ இந்த மாதிரி 3 பேஸில் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக பார்க்கலாம். நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டிய முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணுங்க. கம்பெனி பற்றின ரிசர்ச் அப்படின்றது இந்த கம்பெனி என்ன கம்பெனி, என்னென்னலாம் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் டீல் பண்ணுறாங்க, எவ்வளோ வருஷமாக இருக்காங்க, இந்த கம்பெனியில் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் உடைய ஃபோக்கஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி கம்பெனி பற்றி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணணும். இது ரிசர்ச் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயங்க. ஒன்று, அந்த கம்பெனியோடைய விஷன், கோல், மிஷன் இது எல்லாமே உங்களுடைய வேல்யூ சிஸ்டத்துக்கும் உங்களுடைய கெரியர் கோலுக்கும் அலைன் ஆகுதா அப்படின்றது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது விஷயம், இன்டர்வியூவர் உங்களை இன்டர்வியூ பண்ணும்பொழுது கம்பெனி பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கிறது அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க அப்படின்னு உங்கள் மேலே இம்ப்ரெஷன் அதிகரிக்கும். சரி, கம்பெனி பற்றி எங்கெல்லாம் ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அவங்களோட கம்பெனியோட வெப்சைட்லேயே போனீங்கன்னா அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. என்ன ப்ராடக்ட், என்ன சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க,
பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸு, கம்பெனி என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும். கம்பெனியோட விஷன் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து வெப்சைட்லேயே படிக்கலாம். இதை தாண்டி சோஷியல் மீடியாவில் அவங்க போடக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கூகுளில் போனீங்கன்னா கம்பெனி பற்றின ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய இடங்களில் நோக்கரி மாதிரியான போர்ட்டல்ஸில் கம்பெனி பற்றின ரிவ்யூஸ் இருக்கும், அதையுமே நீங்கள் படித்து பார்க்க முடியும். ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய ரிசர்ச் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பற்றின ஒரு ரிசர்ச். அவங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை 1க்கு 2 முறை தெளிவாக படித்து புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற ஸ்கில் செட் உங்களுக்கு இருக்குது, அதுக்கேற்ற உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்டர்வியூ டைமில் பிட்ச் பண்ணணும். ஸோ அப்படி பிட்ச் பண்ணும்போது சரி இவர் கரெக்டான கேண்டிடேட் அப்படின்னு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறவர் புரிஞ்சுப்பார். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். இதில் முதல் பகுதி, அதாவது உங்களுடைய ஆட்டிடியூடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக இன்டர்வியூஸ் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா வெறும் சார் நான் இது என் பேர், நான் இந்த ஊர்லேருந்து வரேன் அப்படின்றதோட நிற்காமல் உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றின ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி, நான் வந்து இந்த ஒரு கிராமத்துலேருந்து வரேன், என்னோட கோல் இதுதான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து பேசக்கூடிய ஒரு நபர், உங்களால் வந்து ஒரு திறமையாக சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோல் பற்றி, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய கெரியர் கோல் பற்றி கேட்பாங்க. பொதுவாக இந்த இன்டர்வியூஸில் கெரியர் கோல் பற்றி கேட்கும்போது கேண்டிடேட் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி உங்களோட கெரியர் கோல் என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். இது ரெண்டாவது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னாக ஒரு டீட்டெயில் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பற்றி இன்னொரு வீடியோலையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம். பொதுவாக கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரெஸ்யூமை வந்து ஆன்லைன்லேருந்து ஏதாவது ஃபார்மேட்ஸ் டவுன்லோட் பண்ணி வெறும் அவங்க பேர், அவங்க டிகிரி குவாலிஃபிகேஷன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் மட்டும் மாற்றி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை படித்து பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்மேட் அப்படின்றது தெளிவாக தெரியும். ஆனால் உங்களுடைய ரெஸ்யூமை க்ரியேட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். உங்களோட ரெஸ்யூமில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷனாக உங்களோட பேர், அட்ரஸ்ஸு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஸ்கில் என்ன, உங்களுடைய தனித்திறன் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொந்தமாக எழுதுனீங்க அப்படின்னா தான் அந்த ரெஸ்யூமில் என்ன இருக்குது அப்படின்றதே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இன்டர்வியூவர் பொதுவாக அந்த ரெஸ்யூமை பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பல பேர் வந்து திணறுவாங்க. ஏன்னா அந்த ரெஸ்யூமில் என்ன இருக்குன்றதை கூட அவங்க முழுமையாக படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட ரெஸ்யூமை நீங்களே சொந்தமாக க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்து 5வது மாக் இன்டர்வியூஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா திடீர்னு போய் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூவில் உட்காடுறோம், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் இப்படி தான் கேள்விகள் கேட்பாங்களா அப்படின்றது அங்கே டு த ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது. மாறா நம்மளோட ஃபேமிலியிலேயே நிறைய வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருப்பாங்க. அப்படி யாரும் இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்களோட காலேஜில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அவங்க வந்து இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு சின்ன அசிஸ்டன்ஸ் கேட்டு என்ன ஒரு மாக் இன்டர்வியூ எனக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கே அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ப்ரொஃபஷனலாக நீங்கள் எப்படி பதில் சொல்கிறீங்க அப்படின்றத நீங்களே அப்சர்வ் பண்ணுங்கள். அது மூலியமாகவும் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரீ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். அடுத்து 2வது டியூரிங் த இன்டர்வியூ டே. இன்டர்வியூ அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பி ஆன் டைம் டு த இன்டர்வியூ. பொதுவாக இந்த இன்டர்வியூ போகிற அன்னைக்கு காலையில் ரொம்ப பதட்டத்தில் என்ன பஸ்ஸை பிடிக்கணும், இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அதெல்லாம் தப்பும் தவறுமா வந்து பார்த்துட்டு ஏதாவது தப்பான லொக்கேஷனுக்கு போகிறது, திருப்பதி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதா, இல்லை லேட்டாக கிளம்புறது, இந்த மாதிரி இல்லாமல் முன்னாடியே ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதோடைய லொக்கேஷன் எங்கே அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான பஸ்ஸுக்கான நம்பர் எங்கே ஏறணும், எங்கே இறங்கணும், அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா நம்மளால் இன்டர்வியூக்கு ஆன் டைமில் போக முடியும். அங்கே இன்டர்வியூக்கு லேட்டாக போய் அங்கே ஒரு பதட்டம் ஆகி அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். இது 1 பி ஆன் டைம் டு த மீட்டிங். 2வது பி கான்ஃபிடென்ட். நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது தயங்கி பதில் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துலயே நம்ம வந்து இந்த இன்டர்வியூவில் தோல்வி அடைகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். மாறா நம்ம கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லும் பொழுது இன்டர்வியூஸ்க்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது அதிகரிக்கும். ஸோ 2வது விஷயம் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. நம்பர் 3 ஆஸ்க் அப்ரோப்ரியேட் கொஸ்டின்ஸ். பொதுவாக இன்டர்வியூ பண்ணும்போது இன்டர்வியூவர் தான் கேள்வி கேட்பாங்க. கேண்டிடேட்ஸ்க்கு கேள்வி கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கும். பட் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா பொதுவான கேள்விகளாக சரி என் பேக்கேஜ் என்ன அந்த மாதிரிலாம் கேட்கறத தவிர்த்து ப்ராப்பரான சென்சிபிளான கொஸ்டின்ஸ் கேளுங்க. முக்கியமாக உங்களுடைய கெரியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கான கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். அடுத்து 3வது பேஸ். நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க
பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் விஷயம் அனலைஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இன்னும் எந்த இடத்துல நம்ம இன்னும் பெட்டராக ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இது ஒரு கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட்கான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் உங்களுடைய ரெஃபரன்ஸ். நீங்கள் அங்கே இன்டர்வியூ பண்ணும்போது இதெல்லாம் என்னுடைய ரெஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் பேர்களும் அவங்களுடைய நம்பரும் கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், என்னை பற்றி உங்ககிட்ட விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது சரியான வகையில் பதில் சொல்லுங்கள் அப்படின்றத உங்களோட ரெஃபரன்சஸ்க்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் ஃபாலோ த ஹெச்ஆர். ஹெச்ஆர் கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணாமல் ஒரு ரீசனபிளான ஒரு டைம், ஒரு 3 days or 4 days எப்போ அவங்க வந்து சொல்கிறாங்களோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இதுதான் என்னோட பேர், இந்த தேதியில் நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், இதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு அதிகரிக்கும். அதனால நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதுக்கும் அதுக்கான பாசிபிலிட்டியுமே அதிகரிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் இன்டர்வியூவில் என்னென்னலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.